ஆதாம் பாலம் அல்லது ராமர் சேது என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம், பாம்பன் தீவு மற்றும் இலங்கையின் வடமேற்கு கடற்கரையில் உள்ள மன்னார் தீவு இடையே அமைந்துள்ள ஒரு 48 கிலோமீட்டர் சுமார் 30 மைல் நீளமுள்ள சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன் மணற்திட்டுகள் ஷோல்ஸ் சங்கிலி ஆகும். இது பால்க் வளைகுடா, பால்க் ஸ்ட்ரெய்ட் மற்றும் மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் இடையேயான எல்லையாக உள்ளது. கடல் ஆழம் பெரும்பாலும் 1 முதல் 10 மீட்டர் மட்டுமே, சில இடங்களில் 1 மீட்டருக்கும் குறைவு, எனவே ஆழமற்றது. பெயர்கள் மற்றும் வரலாற்று பின்னணி. ராவர் சேது அல்லது ராமர் பாலம் என்பது இந்து இதிகாசமான ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணம் யுத்த கண்டத்தில் குறிப்பிடப்பட்டது. ராமர் தன் மனைவி சீதையை ராவணனிடமிருந்து மீட்க இலங்கைக்கு செல்ல வானர சேனை ஹனுமான், நளன் தலைமையில் கொண்டு கட்டிய பாலம் என்று நம்பப்படுகிறது. இது சேதுபந்தனம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதாம் பாலம் இஸ்லாமிய புராணத்தில் ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் இலங்கையில் உள்ள ஆதாமின் உச்சி ஆடம்ஸ் பீக் சென்று பின்னர் இந்தியாவுக்கு இந்த பாலத்தால் கடந்ததாக கூறப்படுகிறது. இப்பெயர் 11ஆம் நூற்றாண்டு அறிஞர் அல்-பிரூனி காலத்தில் தொடங்கியது. 15ஆம் நூற்றாண்டு வரை 1480களில் புயலான் நடைபாதையாக இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன. பின்னர் புயல்கள் காரணமாக பிரிந்தது. அறிவியல் அல்லது புவியியல் விளக்கம். இது முழுமையாக இயற்கை அமைப்பு நேச்சுரல் ஃபார்மேஷன் என்றே பெரும்பாலான அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். உருவாக்கம் கடல் நீர்மட்ட உயர்வு குறைவு, குறிப்பாக கடைசி பனியுக முடிவில் 7000 முதல் 18000 ஆண்டுகளுக்கு முன் உருவான மணற்திட்டுகள், சுண்ணாம்பு பாறைகள், பவளப்பாறைகள் கோரல் ஆகியவை இணைந்து உருவானது. காலம் சில ஆய்வுகள் ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 7000 முதல் 18400 ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கூறுகின்றன. ராமேஸ்வரத்தில் உள்ள பவளப்பாறைகள் 1,25,000 ஆண்டுகள் பழமையானவை என்றாலும் தற்போதைய ஷோல்ஸ் 3500 முதல் 18,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டவை. நாசா ISRO படங்கள். செயற்கைக்கோள் படங்களில் தெளிவாக தெரியும் செயின் ஆஃப் ஷோல்ஸ். நாசா 2007இல் இது இயற்கையான மணற்திட்டுகள் சங்கிலி என்று உறுதிப்படுத்தியது. இஸ்ரோ சமீபத்தில் உயர் துல்லிய பாத்திமெட்ரிக் மேப் வெளியிட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்டதா? சிலர், குறிப்பாக ராமாயண ஆதரவாளர்கள், பாறைகள் அடுக்கமைப்பு, பியூமிஸ் போன்ற கற்கள் மிதப்பது போன்றவை மனித கட்டுமானத்தை சுட்டுகிறது. ஆனால் அறிவியல் ஆய்வுகள் கோர்ஸ் செடிமெண்ட் அனாலிசிஸ் இயற்கை செயல்முறைகளால் உருவானதாகவே காட்டுகின்றன. எந்த தொல்பொருள் ஆதாரமும் கிடைக்கவில்லை. முக்கியத்துவம். புனிதம். இந்துக்களுக்கு ராமர் சேது தேசிய மற்றும் ஆன்மீக சின்னம். சிலர் இதை நேஷனல் மான்யூமெண்ட், அதாவது தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று கோருகின்றனர். சர்ச்சை. சேது சமுத்திரம் கால்வாய் திட்டத்தில் இதை அகற்றுவது பற்றி பெரிய விவாதம் எழுந்தது. சுற்றுலா. ராமேஸ்வரத்திலிருந்து பார்க்கலாம், ஆனால் நடக்க முடியாது, ஆழமற்றது மற்றும் பாதுகாப்பு காரணங்கள். சுருக்கமாக, ஆதாம் பாலம் அல்லது ராமர் சேது என்பது இயற்கையால் உருவான அற்புத அமைப்பு, ஆனால் ராமாயணத்தின் புராணக் கதையுடன் ஆழமாக இணைந்துள்ளது. அறிவியல் இதை இயற்கை என்றாலும் கலாச்சார ரீதியாக மிக முக்கியமானது. பால்க் ஜலசந்தியின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இது தமிழ்நாடு, இந்தியா மற்றும் இலங்கை வடக்கு மாகாணம், யாழ்ப்பாணம் மன்னார் பகுதி இடையேயான ஒரு ஆழமற்ற நீரிணையாகும். இது வங்காள விரிகுடாவை வடகிழக்கில், மன்னார் வளைகுடாவுடன் தென்மேற்கில் இணைக்கிறது. பண்டைய கால வரலாறு மற்றும் புராணத் தொடர்பு. இராமாயண காலம் கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. ராமர் சேது, ராமர் பாலம் அல்லது ஆடம்ஸ் பிரிட்ஜ் இங்கு அமைந்துள்ளது. வால்மீகி ராமாயணத்தில் ராமர் தன் வானர சேனை நளன் தலைமையில் கொண்டு லங்கை, இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டியதாக கூறப்படுகிறது. இது சீதையை ராவணனிடமிருந்து மீட்க உதவியது. புராணக்கதை. இந்த பாலம் இயற்கையான சுண்ணாம்புக்கல் மணற்திட்டுகள் ஆனாலும் புராணத்தில் மனித வானர கட்டுமானமாக கருதப்படுகிறது. சில ஆய்வுகள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதன் வயது 3500 ஆண்டுகள் மட்டுமே என்று கூறுகின்றன.
கடல் நீர் மட்ட உயர்வு குறைவு, நீண்ட கால ஓட்டங்கள் அதாவது லாங் ஷோர் கரண்ட்ஸ் மற்றும் பவளப்பாறைகள் கோரல் காரணமாக உருவானது. இஸ்லாமிய புராணம் ஆதாம் டாட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் இந்த பாலத்தால் இலங்கையின் ஆதாமின் உச்சி ஆடம்ஸ் பீக் சென்றதாக கூறப்படுகிறது. அதனால் ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்ற பெயர். பண்டைய கால வர்த்தகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாந்தை போன்ற துறைமுகங்கள் வழியாக தமிழ் சிங்கள வர்த்தகம் கலாச்சார பரிமாற்றம் நடந்தது. பண்டைய பாலி இலக்கியங்கள் கல்வெட்டுகள் இதை உறுதி செய்கின்றன. காலனிய காலம் மற்றும் பெயரின் தோற்றம் 18ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் ராபர்ட் பால்க் என்பவர் 1755 முதல் 1763 வரை மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தார். அவரது பெயராலே பால்க் ஸ்ட்ரேட் என அழைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு கப்பல் போக்குவரத்துக்கு தடையாக இருந்ததால் சேது சமுத்திரம் கால்வாய் போன்ற திட்டங்கள் 1860களில் முதலில் முன்மொழியப்பட்டது. 1914 பாம்பன் பாலம் கட்டப்பட்டது. சென்னை தனுஷ்கோடி ரயில் மற்றும் படகு வழியாக இலங்கைக்கு மன்னார் முதல் கொழும்பு வரை செல்ல முடிந்தது. நவீன கால வரலாறு மற்றும் சர்ச்சைகள் 1964 தனுஷ்கோடி புயல். தனுஷ்கோடி நகரம் ரயில் இணைப்பு அழிந்தது. இலங்கை உள்நாட்டுப் போர் 1983 முதல் 2009 வரை காரணமாக ரயில் மற்றும் படகு இணைப்பு நின்றது. 1974-76 இந்தியா இலங்கை ஒப்பந்தங்கள். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. கடல் எல்லை வரையறுக்கப்பட்டது. மீனவர் சர்ச்சை ஆழமற்ற நீரிணை மீன்வளம் அதிகம், குறிப்பாக இறால். இரு நாட்டு மீனவர்களும் எல்லை மீறி மீன்பிடிப்பது. இலங்கை கடற்படை கைது. தொடரும் பிரச்சினை. நீச்சல் சாதனைகள் 1966 மிகிர்சென் முதல் பலர் பால்க் ஜலசந்தியை நீந்தி கடந்துள்ளனர். 2023 முதல் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் ஃபெரி சேவை மீண்டும் தொடங்கியது. 40 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா இலங்கை உறவை வலுப்படுத்தும் முயற்சி. சுருக்கம் பால்க் ஜலசந்தி பிரிவின் சின்னமாக பிரிக்கின்ற இரு நாடுகளைப் போன்று இணைப்பின் சின்னமாகவும் அதாவது பண்டைய வர்த்தகம் புராணம் மற்றும் நவீன ஃபெரி ஆகவும் உள்ளது. ராமர் சேது போன்ற புராணங்கள் மற்றும் அறிவியல் அதாவது 3500 ஆண்டுகள் பழமை மற்றும் அரசியல் மீனவர் எல்லை காரணமாக எப்போதும் விவாதத்தில் உள்ளது.